ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ரவை சிக்கன் கிச்சடி இதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு பேனை வச்சு நம்ம இப்போது ஒரு கப்பு ரவை, இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோ ரவை இருக்கும். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரவை நிறைய பேர் வந்து ரவை உப்புமா, ரவை கிச்சடிலாம் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் ரவையில் இந்த மாதிரி சிக்கன் போட்டு கிச்சடி செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட விரும்பி இதை டேஸ்ட் பண்ணி ருசித்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவையை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதே பேனை ஸ்டவ்வில் வச்சு மறுபடியும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நான் ஒரு 50 கிராம் ஆயில் இதை போட்டிருக்கேன். இந்த ஆயில் சூடானதும் ஒரு 2 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய் இதை நீங்கள் இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். பார்த்திங்களா, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா அது வெடிக்கிறோம். அந்த மாதிரி இருந்தால் அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நல்லா மெலிசாக நறுக்கி சாப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, மீடியம் சைஸ் ஒரு 3 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் நம்ம போட்டுட்டு இந்த ஆயிலை நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணலாம். என்னால் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்னென்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது. நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரேன். ஸோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற டைமில் நான் இந்த மாதிரி குக் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு வீக்லி ஒரு 2 வீடியோ 3 வீடியோ இந்த மாதிரி தான் போட முடியுது. ஒரு சமயம் வீக்லி 1 வீடியோவாவது நான் போட்டுடுறேன். இதுதான் ரீசன். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் தான். இதையும் நல்லா போட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 9லேருந்து 8 நிமிஷமாவது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது நான் ஒரு 1.5 தக்காளி இதையும் நல்லா கட் பண்ணி வச்சு சேர்க்க போகிறேன். இப்போ இதில் நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பச்சை மிளகா நிறையா சாப்பிட்றவங்க ஒரு 4-5 பச்சை மிளகா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பச்சை மிளகா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு அதை கொஞ்சமாக சும்மா லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம சிக்கன் பீஸு சேர்க்குற நேரம் வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ ரவைக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம ஒரு 5-6 தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் அந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டோட அந்த ஜூஸ் வந்து அந்த சிக்கனில் இறங்கும். அப்போ தான் நம்ம சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். எப்போவுமே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு,
சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் என்ன வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 1.5 தக்காளி சொன்னேன் இல்லையா, அந்த தக்காளி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் கூட நம்ம டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம். நம்ம போட்ட வெங்காயம் தெரியவே இல்லை பாருங்கள், நல்லா வந்து குக் ஆகிடுச்சி. அதே மாதிரி தக்காளியும் குக் ஆகணும். ஒரு 3 நிமிஷம் தக்காளியை நல்லா குக் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம சிக்கனில் நல்லா வந்து இறங்கிடணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். இப்போது கொத்தமல்லி புதினா இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஞாபகமாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு எனக்கு பார்த்தீங்களா லைட்டாக அடி பிடிக்குது, அதெல்லாம் எடுத்து விட்டுறணும். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்குற நேரம் வந்துடுச்சு. என்ன மசாலானா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் வீட்டில் இருக்க தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இந்த 2 மசாலா தான் நம்ம இதில் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இப்போது இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கால்வாசி வெந்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம ஒரு குட்டி கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணி இந்த சிக்கனை நல்லா குக் பண்ணலாம். பார்த்திங்களா, குட்டி கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி தான். இதையும் நல்லா சேர்த்து நம்ம கலக்கிட்டு இப்போது நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவும் ஒன்றும் சேர்ந்து நல்லா குக் ஆக விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த சிக்கனு குக்காக நம்ம விட்டுறலாம். மசாலாலாம் ஒரு இதில் ஓரமாக சேர்த்து இப்போது தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோன்னா இப்போது நம்ம சிக்கன் வந்து 1/2 பாகம் தான் வெந்திருக்கு. நம்மளுக்கு இன்னும் 3/4 பாகம் வேகணும். அதனால் மறுபடியும் இதை நம்ம தட்டு போட்டு மூடி இந்த தண்ணி எல்லாம் அப்படியே ட்ரை ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். மறுபடியும் அகைன் நம்ம இதை தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது நம்ம சிக்கன் எப்படி வெந்திருக்குன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போது காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம அந்த ஜல்லிக்கரண்டியால் இப்படி பண்ணனா
லைட்டாக தான் அது வந்து இதாகுது. ஸோ இது வந்து அரை பாகம் தான் வெந்திருக்கு, இன்னும் நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம இப்போது தட்டு போட்டு மூடி இந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம். வாவ், யம்மி யம்மி சிக்கன் கிரேவி ரெடி. இப்போது இந்த சிக்கன் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த இன்னும் தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம இந்த சிக்கன் கிரேவியை இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிட்லாம். இது 2 in 1 ரெசிபி தான். பார்த்தீங்களா, சிக்கன் நம்மளது முக்கால்வாசி வெந்துடுச்சு. எப்படி இப்போது ப்ரெஸ் பண்ணோன்னா உடனே தனியாக பிரிது பாருங்கள். இதுதான் சூப்பரான சிக்கன் கிரேவி. இப்போ தான் இதில் நம்ம போட்ட அந்த 2 தடவை தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா, அது சிக்கன் வெந்துடுச்சு, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரவை வேகிறதுக்கு இதில் நம்ம 1 கப் ரவைனா 2.5 கப் தண்ணி இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம ரவை வச்சுட்டு இல்லையா கப்பு, அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பும் சரியாக இருக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு, உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இந்த ரவை சிக்கன் கிச்சடி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சிக்கனோட ஜூஸ் எல்லாம் அந்த ரவையில் இறங்கும். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் சேர்க்க வேண்டாம். இப்போது ஸ்டவ்வை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி இதை நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பார்த்தீங்களா, தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம கரண்டியால் இப்படி கிளறி விடலாம். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம 50 கிராம் எண்ணெய் தான் இதில் வந்து ஆட் பண்ணோம். ஏன்னா ஒரு சில சிக்கனில் பார்த்திங்கன்னா சிக்கன் கொழுப்பு நிறைஞ்சதாக இருந்ததுன்னா அந்த கொழுப்பு கூட விட்டு எண்ணெய் மாதிரி மேலே வரும். அதனால தான் எந்த ஒரு சிக்கனோட சேர்ந்த டிஷ்ஷு செய்யணுன்னா நம்ம ஆயில் வந்து கம்மியாக இதில் ஆட் பண்ணோம். இப்போ மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடிட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணோன்னா தண்ணி நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம லைட்டாக நம்மக்கிட்ட இருக்க புதினாவை மேலே அழகாக அப்படி தூவிட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி கொதிக்கும்போது புதினா தூணுன்னா அந்த புதினாவோட வாசனை அப்படி தூக்கலாக வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்குங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா ரவை வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அதனால தான் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும்.
உங்களுக்கு நான் அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டிஷ்ஷு செஞ்சு காட்ட போகிறேன். அது என்ன டிஷ்ஷுன்னா தந்தூரி சிக்கன். கிரில் இல்லாமல் சுலபமாக வீட்டிலையே அதே ஸ்மோக்கி ஃப்ளேவரோட தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலான்றத உங்களுக்கு கம்மிங் டியூஸ்டே அன்னைக்கு யூடியூப்பில் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த கிரில் சிக்கன் வீடியோக்காக நீங்கள் எல்லாம் காத்திருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் உங்களுக்காக சூப்பரான டேஸ்ட்டில் கிரில் சிக்கன் செஞ்சு அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு உங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷு வேணுன்றத தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு லாஸ்ட்டு டச் என்னென்னா, உங்கள்கிட்ட நெய் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி இதை தம்முக்கு விட்டுடலாம். அப்போதான் இதோட டேஸ்ட்டு, நெய் டேஸ்ட்டு எல்லாம் உள்ளே இறங்கி சும்மா கமக்கிற ரவை சிக்கன் கிச்சடி ரெடி. இப்போ இதை நம்ம சூடாக சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போலாம் மழை காலம்தான். ஸோ இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் செஞ்சு சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் வீட்டில் செஞ்சு இதே மாதிரி இருந்ததா இல்லை வேறு மாதிரி இருந்ததான்றதோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியான ரவா சிக்கன் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே நம்மக்கிட்ட இருக்க புதினா கொத்தமல்லி லைட்டாக அப்படி தூவி நம்ம இதை இப்போது பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். குப்பு சுப்பு ரவா சிக்கன் கிச்சடி ரெடி. சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. பார்த்தீங்களா, பார்க்கவே சும்மா அல்டிமேட்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு புதுமையான டிஷ்ஷு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். என் வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.